ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். தமிழ் மீடியமாக இருக்கட்டும் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும் இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். இது உங்களுக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் அசால்ட்டாக வந்து 90க்கு 50 மார்க் வந்து எடுத்துடலாம். அது தமிழ் மீடியமாக இருக்கட்டும் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மீடியம்கான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் ஸ்லோ லேர்னர்ஸுக்காக இருக்கக்கூடிய மெட்டீரியல், அப்புறமா இங்கிலீஷ் மீடியமுக்கும் அதே தான். ப்ரோ நான்லாம் 40 மார்க் 30 மார்க் இல்லை 50 மார்க் எடுத்தாலே போதும் அப்படின்னு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பப்ளிக் மேக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டஃப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே எக்ஸாமே முடிஞ்ச மாதிரி. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 12th ஸ்டாண்டர்டுக்கான திருத்தி அமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் கீழ், அதாவது திருத்தி அமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் கீழ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் சிலபஸுக்கு கீழே இருக்கக்கூடிய A to Z மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்டு PTA கொஸ்டின் பேப்பர்ஸ், அப்புறமா வந்து உங்களுக்கான ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ, அப்புறமா வந்து உங்களுக்கான A to Z எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குது. இங்கிலீஷ் மீடியமாக இருந்து கொஞ்சம் தமிழ் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்து ஷேர் பண்ணியே வந்து படிச்சுக்கோங்க. இதில் 5 மார்க் இருக்குது, கிராஃப் இருக்குது, ஜாமெண்ட்ரி இருக்குது, 1 மார்க் இருக்குது. கண்டிப்பாக வந்து 1 மார்க்லேயே பாதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே டெஃபினெட்லி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் வந்து பாஸ் ஆகிறதுக்கு அதிக லெவல், அதாவது ஒரு ஹை லெவல் சான்சஸ் அப்படின்றது 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து இருக்குது. இன்னொன்று என்னென்னா இந்த தியரம்லாம் இருக்குல்ல, ஒரே ஒரு ஃபார்முலாவை தயவு செஞ்சு சொல்கிறேன், இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். எப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களை கேட்டாவது எழுதியாவது 1.5 மார்க் எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் ஃபார்முலாவுக்கு புக்லெட்னு ஒன்று இருக்கும். அது போன வருஷம் இருந்துச்சு, போன வருஷம் இல்லாமல் அதுக்கு முன் வருஷம்லாம் இல்லாமல் இருந்துச்சு. புக்லெட்னு ஒன்று இருக்கும், அதில் ஃபார்முலாக்குன்னு உங்களுக்கு 1 மார்க் இருக்கும், ஃபார்முலாக்குன்னு 1.5 மார்க் இருக்கும். அந்த மாதிரி சில கொஷின்ஸ்லாம் வந்து இருக்குது சொல்லுங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோவையும் வந்து பார்த்துட்டு மறக்காமல் எல்லாத்தையும் சூப்பராக பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய வியூவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம யுவராஜ் மாஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் அதே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலிகிராம் குரூப் லிங்க்கும் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான 1 மார்க் 2 மார்க் அப்புறமா வந்து 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு செகண்டுக்கு செகண்ட் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.